அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், குறிப்பாக மனிதர்களாகிய நாம், கொடுப்பதை காட்டிலும் பெறுவதிலேயே அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுகிறோம். மரம் நமக்கு கனி கொடுக்கிறது, மரத்திடமிருந்து நாம் கனிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். சூரியன் வெப்பத்தை தருகிறது, சூரியனிடமிருந்து வெப்பத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆறுகள் நதிகள் நமக்கு தண்ணீரை கொடுக்கிறது, தண்ணீரை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த பூமி, இந்த மண் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது, பலன்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்படி எல்லாவற்றிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலேயே இருக்கிறோம். நமக்குள் கொடுக்கின்ற மனநிலை என்பது குறைந்து கொண்டே போகிறது. அதிலும் காலம் மாற மாற இந்த நவீன உலகத்தில் நாம் எவ்வளவு அடைய வேண்டும், சேர்க்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிகின்றோமே ஒழிய, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் 2 பேர் குறிப்பிடப்படுகிறார்கள். ஒன்று மரியா, மற்றொன்று யூதாஸ் இஸ்காரியோத்து. மரியா விலையுயர்ந்த லாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த அந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய காலடிகளில் அதை பூசி தம் கூந்தலால் துடைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அது ஒரு விலை உயர்ந்த நறுமணம். அந்த நறுமணப் பொருளை அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஆண்டவருக்காக முழுவதுமாக கொடுக்கிறார். ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாளினுடைய கூலி. சிந்தித்து பாருங்கள், 320 கிராம், 320 தெனாரியம் என்றால் அது ஒரு ஆண்டு முழுவதும் உழைக்கின்ற உழைப்பின் தொகையாக இருக்கிறது. அந்த உழைப்பின் தொகையை பொருட்படுத்தாமல், பணத்தை மையப்படுத்தாமல், ஆண்டவரை மையப்படுத்தி தன்னிடம் இருக்கின்ற விலை உயர்ந்த ஒன்றை ஆண்டவருக்காக கொடுக்கிறார் மரியா. அன்பு சகோதர சகோதரிகளே, யூதாசினுடைய மனநிலையை பாருங்களேன். யூதாசு திருடுகின்ற எண்ணம் கொண்டவராய் இருக்கிறான். அவனிடத்தில் இருக்கின்ற அந்த பணப்பையிலிருந்து அவன் பணம் திருடுவது வழக்கமாகவே இருக்கிறது. பணத்தை எடுத்துக்கொள்வது அவனுடைய வழக்கமாக, ஒரு பழக்கமாக அமைந்திருக்கிறது. எடுத்துக்கொள்ளுகின்ற மனநிலை, அது ஒரு சுயநல மனநிலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் யூதாசை போல நாம் சுயநலவாதிகளாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி சுயநலத்தோடு வாழ்கிறோம்? எல்லாவற்றையும் அடைய வேண்டும், பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிற நாம், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், உதவி செய்ய வேண்டும், தாராள உள்ளத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமா? இந்த தவக்காலத்திலும் புனித வாரத்திலும் அதை தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய வீட்டு அருகில் இருந்த ஒரு மரத்தில் அவன் தினமும் சென்று விளையாடுவது உண்டு. தொடர்ந்து அந்த மரத்தில் அவன் மகிழ்ச்சியோடு விளையாடிக்கொண்டே வந்தான். அவனுக்கு வயது ஆக ஆக
அந்த மரத்திடம் வந்து விளையாடுவதை அவன் தவிர்த்து விட்டான். பல ஆண்டுகளாக அவன் அந்த பக்கமே போவது கிடையாது. ஒரு நாள் மிகவும் களைப்புற்று சோர்வுற்று அவன் ஓய்வெடுப்பதற்காக அந்த மரத்தடியிலே வந்து அமர்ந்தான். அந்த மரம் கேட்டது, என்ன நண்பா, நீண்ட நாட்களாக இந்த பக்கமே வரவில்லையே, என்ன ஆயிற்று? எனக்கு வேலை, நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனால இந்த பக்கம் வர முடியல. இப்ப எனக்கு உடலுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது, நான் களைப்புற்று இருக்கிறேன், பசியோடும் இருக்கிறேன் என்றான். அப்படியா, என் மரத்தை பார், என் மரத்தில் இருக்கின்ற கனிகளை பார், என் மரத்தில் இருக்கின்ற கனிகளை எடுத்து நீ உண் என்று சொல்லுகிறது. நீ எடுத்து சாப்பிடு என்று சொன்ன உடனே அவனும் மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து உண்டான். மன நிறைவு, மனதிற்குள் மகிழ்ச்சி போய்விட்டான். அதற்கு பிறகு அந்த மரத்தை பற்றிய கவலை இல்லை, மறந்து விட்டான். தன் வேளையில் அவன் மீண்டும் மூழ்கி வேக வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டான். நாட்கள் கடந்து போனது. மீண்டும் ஒரு நாள் அந்த மரத்தடிக்கு வந்தான். சோர்வுற்றிருந்தான், களைப்புற்றிருந்தான். அந்த மரம் கேட்டது, என்ன நண்பா, வேறு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டது மரம். ஆமாம், என்னத்தை சொல்ல, என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கிறது, கடன் தொல்லையாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியா, என் மரத்தில் கிளைகள் இருக்கின்றன, அந்த கிளைகளை எல்லாம் நீ வெட்டிக்கொள், எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள், எல்லா கிளைகளையும் எடுத்து கொண்டு போய் விற்று அதை பணமாக்கி உன் தேவையை நிவர்த்தி செய்து கொள் என்று சொன்னதாம். அவனும் மகிழ்ச்சியோடு அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டி பணமாக்கி கொண்டான். காலங்கள் உருண்டோடியது. காலங்கள் கடந்து போனது. மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு வந்து அந்த மரத்திடம் நிழலில் அமரலாம் என்று வந்தால் அந்த மரத்தில் நிழல் இல்லை, கிளைகள் இல்லை, வெறுமையாக ஒரு தண்டோடு நின்று கொண்டிருந்தது. இவனுக்கும் வருத்தம் இருந்தது. என்ன நண்பா, என்னிடத்தில் எதையாவது எதிர்பார்க்கிறாயா என்று கேட்டது அந்த மரம். இப்பொழுதுதான் உன்னிடத்தில் இலைகள் இல்லை, கனிகள் இல்லை, கிளைகள் இல்லை, எதுவும் இல்லாமல் இருக்கிறாயே. அதற்கு அந்த மரம் சொன்னதாம், பரவாயில்லை, என்னுடைய தண்டு பகுதி இருக்கிறது, நிச்சயமாக அது நீ வீடு கட்டுவதற்கு உபயோகமாக இருக்கும், என் தண்டை வெட்டி எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னதாம். அந்த தண்டையும் அவன் வெட்டி எடுத்துக்கொண்டு போனான். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக ஒரு மரம் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மனிதனுடைய மனநிலை மட்டும் சுயநலமாய் 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 மாறிப்போய் தனக்கு தனக்கு வேண்டும் வேண்டும் என்கிற மனநிலையில் அவனுடைய மனம் இறுகி போய்விட்டிருக்கிறது. கரங்கள் சுருங்கி போய்விட்டிருக்கின்றன. பிறகு உதவி செய்வதையோ கொடுப்பதையோ தாராளமாய் அவன் பகிர்ந்து தருவதையோ செய்வது கிடையாது. நற்செய்தி வாசகம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இயேசு தன்னிடத்தில் இருப்பதை முழுமையாக பிறருக்கு அர்ப்பணித்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். தன் உடலில் இருந்த பலம் அனைத்தையும் இழந்து விட்டார், தன் இரத்தம் எல்லாவற்றையும் சிந்திவிட்டார். இறுதியாக ஒட்டி கொண்டிருந்த அந்த உயிரையும் கூட நமக்காக கொடுத்தார் அந்த கல்வாரியில். அந்த உன்னத நாட்களில் இருக்கின்ற நாம், இயேசு எனக்காக அந்த கல்வாரியில் தியாகம் செய்த இரத்தத்தை, உயிரை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன், மதிக்கின்றேன், என் வாழ்வின் அடையாளமாக்குகிறேன். அது என் மீட்புக்கான அடையாளம், என் உயிர்ப்புக்கான அடையாளம், என் நிலை வாழ்வின் அடையாளம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? சிந்தித்தால் நாமும் கூட இயேசுவை போல கொடுப்பதற்கு முன்வருவோம், தாராள உள்ளத்தினராய் செயல்படுவோம். அதன் வழியாய் இந்த உலகத்தை அழகாக படைப்போம். சுயநலமில்லாத உலகமாய் இந்த உலகம் என்றென்றும் வாழ வரம் வேண்டி செபிப்போம்.
ஆமீன்.